அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்விரோதத்தால் அரக்கோணம் காவல் நிலையம் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் அவினேஷ் வழக்கில் இன்ஸ்பெக்டர் தங்க குருநாதன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்போம். சுதாகர், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம் மேடம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தங்க குருநாதனை சஸ்பெண்ட் செய்து வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ராக் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக கடந்த ஓராண்டு காலமாக தங்க குருநாதன் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இன்ஸ்பெக்டர் தங்க குருநாதனை வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ராக் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளதாக கூறி அவரிடம் உத்தரவு நகல் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அவர் பணியிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட்டார். நிர்வாக நலன் கருதியும் இன்ஸ்பெக்டர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அரக்கோணம் அடுத்த அம்மனூரில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினியின் கணவர் சுதாகரை முன்விரோதம் காரணமாக அவினேஷ் என்ற இளைஞர் கத்தியால் வெட்டினார். இதில் அவினேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நீதிமன்ற ஜாமீனில் கடந்த சில தினங்களுக்கு முன் வெளியே வந்து ஆற்காடு அடுத்த ரத்னகிரி காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்றபோது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பாதிக்கப்பட்ட திமுக கவுன்சிலரின் கணவர் சுதாகர் உள்ளிட்ட சிலர் அவரை வழிமறுத்து காவல் நிலையம் முன்பு கத்தியால் வெட்டி படுகொலை செய்தனர். இதில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினி, அவரது கணவர் சுதாகர் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கொலையை தடுக்க தவறியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா என போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுதாகர், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.